சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. இது பயன்முடையினர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம் சார். வணக்கம். அதாவது தமிழக அரசியல்ல மிகவும் பதற்றமான ஒரு நிலவரம் அப்படின்னே பார்க்க முடியுது. திரு உதயநிதி அவர்களுடைய கைது நடவடிக்கை, இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் நம்மளால பார்க்க முடியுது. அவர் பேசியது தவறு, ஆனால் கைது நடவடிக்கையை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற வாசகம் தான் எல்லா தலைவர்கள் மத்தியிலும் வருது. அதுவும் இல்லாம நாளைக்கு சட்டசபை இருக்கு, எதிர்க்கட்சி தலைவர் இல்லாம எப்படி அது பண்றது அப்படின்ற அந்த விமர்சனங்களையும் நம்மளால பார்க்க முடியுது. ஒன்று அவ்வளோ பதற்றமான விஷயம்லாம் இல்லை. இந்த தமிழகம் ஜெயலலிதா அவருடைய கைதையும் கருணாநிதி அவருடைய கைதையும் பார்த்துருக்கு. அந்த அளவுக்குலாம் பதட்டம் இல்லைங்கிற பார்த்துருக்கோம். ஏன்னா அவர்களெல்லாம் கைது செய்யப்படும் போதே பதட்டம் அந்த பீரியட். இங்கே எல்லாமே ஸ்மூத்தாக தான் போச்சுன்னு பார்க்குறோம். அப்புறம் திமுகவினர் தங்களுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறதுக்காக அவங்களுடைய அடையாள உண்ணாவிரதம்னு ஒன்று சொல்லுவாங்க. காலையில் 8-9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். அது மாதிரி ஒரு அடையாள போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடத்துனாங்க, தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறக்காக. அதனால் பதற்றம்லாம் இல்லை, அது அண்டர் கண்ட்ரோல் தான் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம கருணாநிதி கைது செய்யப்பட்டெல்லாம் ரொம்ப பெரிய பதட்டமாச்சு. ஏன்னா சன் டிவியில் திரும்ப 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 போட்டு ஒரு உண்மையில் பெரிய ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆச்சு. அது மாதிரியான பதட்டம்லாம் இல்லை. ரெண்டாவது நீங்களே குறிப்பிட்டது போல் பேசிய, ஆதரித்த, எதிர்த்த எந்த ஒரு நிலைப்பாடு எடுத்த ஒருத்தரும் நேற்று திரு உதயநிதி அவர்கள் பேசிய சரின்னு சொல்லலை. அதை நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் யாரும் அவங்களுக்கு ஆதரவாக திருமதி கனிமொழி உட்பட. திருமதி கனிமொழி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட கைது ஒரு கோழைத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் வழக்கு போடுங்க, நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இல்லையே, அவர் ஒரு வாரத்தோட தப்பாக பேசலையே அப்படின்னு சொல்ல. உங்களுக்கு தெரியும், திருமதி கனிமொழி அவர்கள் நார்மலாக பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க குரல் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய கட்சியிலே நிறைய பேர்லாம் விமர்சனம் பண்ணறப்பெல்லாம் ரொம்ப தர்ம சங்கடத்தில் போய் தவிச்சு வச்சுட்டு அவங்களாம் பேசக்கூடியவங்க. ஒரு ஆக்டிவிஸ்டாக கூட அவங்க இருக்கிற அரசியலில் ரொம்ப பெருசாக ஈடுபாடு காட்ட முடியும். அவர்கள் கூட இதை நாங்கள் ஒரு வாரத்தோட தப்பாக பேசலைன்னு சொல்ல. நாங்கள் பேசின திரு தங்கள் தமிழ்ச்செல்வனோ, கான்ஸ்டன்டின் ரவீந்திரனோ, திமுக காரங்க யாரோ ஒருத்தருமே கூட அவர் கரெக்டாக தானங்க பேசினார் சொல்லலை. அப்போ முதல்ல திரு உதயநிதி அவர்கள் பேசிய அந்த கான்டெக்ஸ்ட் ஒரு அதிர்ச்சியை கொடுத்ததுங்கிறதுல யாருக்கு செகண்ட் தாட் கிடையாது. செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி, கைது எக்ஸஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. வழக்கு பதிவு பண்ணியாச்சு, வழக்கு பதிவு பண்ணுறாங்க, போகும் வரும் வைக்கிறோன்னு. அப்போ திருமதி வானதி சீனிவாசன் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, எப்படி தாங்க இந்த பிரச்சனை நிற்கும் அப்படின்றாங்க. அதாவது பெண்களை இழிவுபடுத்திட்டே இருப்பாங்க, வழக்கு போட்டே இருப்பாங்க, பெண்களை இழிவுபடுத்திட்டே இருப்பாங்க, வழக்கு போட்டே இருப்பாங்க, எங்கெங்கே நிற்கும். அப்போ டெட்டரண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னென்னா ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போ எதிர்க்கட்சி தலைவரையே செக்யூர் பண்ணிடுறாங்க அப்படின்னா பிறகு யாராவது பேச துணிஞ்சாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பாங்கங்கிறது தான் நம்ம பார்க்குறோம்ல. திரு ஆர் ராசா மத்திய அமைச்சராக இருக்கும்போது கைது செய்யப்பட்டார், செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது கைது செய்யப்பட்டார்னு பார்க்கும்போது முதலமைச்சரே ஜெயிலில் வச்சுட்டாங்க பாடும்போது அவன் சட்டத்தின் மீதான ஒரு நம்பிக்கை வந்து நிற்குது. அப்போ எதிர்க்கட்சி தலைவரே கைது செய்யப்படுறாருன்னா குறைந்தபட்சம் அந்த கட்சிக்காரங்களா இப்படி தான்ப்பா நம்மால் பேசினார், மார்க்கண்டேன் பேசினார், ஜெயிலுக்கு போயிட்டார், உதயநிதி பேசினார், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி பெண்களை இழிவாக பேசக்கூடிய வர்றவங்களுக்கு ஒரு துணிச்சல் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கைன்றாங்க. அவ்வளோதான். நீதிமன்றத்தில் வேறு யாரும் கேட்கறதுக்கு முன்னாடியே தாவேக்கா அரசு தெளிவாக சொல்லிச்சு, ரிமாண்ட் பண்ணுற நோக்கம் இல்லைன்னு. ஸோ நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்படலை. நீதிமன்றம் தலையிட்டு ஹவு டேர் யூ கேன் டூ திஸ் அப்படிலாம் கேட்கல. என்னங்க பிளான் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஒன்றும் இல்லை சார், அரெஸ்ட் தான், நாங்கள் என்கொயரி பண்ணோம், என்கொயரி பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். ஐஓக்கு அந்த அதிகாரம் இருக்குது, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு ரிமாண்டு கேட்குற அதிகாரம் இருக்கிறது, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிமாண்டு கொடுக்குறதும் நிராகரிக்குமான அதிகாரம் இருக்குது. இங்கே நாங்கள் மேஜிஸ்ட்ரேட்டுக்கே போகலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் ரிமாண்டே கேட்க போகிறதில்ல, காவல்துறை விசாரணை அதிகாரி தன்னுடைய சொந்த ஜாமீனில் விடுதலை பண்ணான்னு சொல்லி நாம் பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் தஞ்சாவூர் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தான் அவங்க என்கொயரி பண்ணிவிட்டு அனுப்புறது முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு டெட்டரண்ட், இந்த மாதிரி இப்போ சாதாரணமாக நீங்கள் பேசிட்டு போயிட முடியாதுங்க பெண்களை பற்றி அப்படிங்கிறதா. இதை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சர் பழிவாங்க பார்க்குறாரு உதயநிதி மேலே அரசியல் காழ்ப்புணர்ச்சி நடவடிக்கைன்னு. அப்படி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 2 சந்தர்ப்பத்தை புரிஞ்சுக்கலாம். ஒன்று, இஃப் ஐம் நாட் ராங், அவர் ரசிகர் மன்ற லெவல்லையே இருந்தபோது ரொம்ப முன்னாடி ஒரு பெரிய சர்ச்சை ஓடி பத்திரிகையாளர் தன்யா ராஜேந்திரன் நினைக்கிறேன், அவங்கள ஒரு பெருசாக அந்த சோ கால்டு வெர்ச்சுவல் வாரியர்ஸ் குரூப்லாம் போய் அந்த அம்மா ரொம்ப பேடாக பண்ணாங்க. அப்போயே திரு விஜய் அவர்கள் இல்லை பெண்களை அப்படி தனிப்பட்ட முறையில் தாக்காதீங்க, அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கவுண்டர் பண்ணுங்க. ஏன்னா என்ன அந்த சரியான சீன் ஞாபகம் இல்லை எனக்கு. அவங்க விஜய் அவர்கள் ஏதோ விமர்சனம் பண்ணதுக்கு இவங்கெல்லாம் போய் பண்ணாங்க. அப்போ பெண்மையை இழிவுபடுத்த முடியாத விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு திரு விஜய் அவர்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாருங்கிற பார்க்குறோம். ஒரு இன்சிடென்ட், லேட்டர் இன்சிடென்ட், கலாம் அவர்களுடைய அறிவியல் ஆலோசகராக இருந்த திரு பொன்ராஜ் அவர்கள்,
அவங்க வந்து தாவேக்கா மகளிர் அணியினரை பற்றி ஒரு விமர்சனத்தை பற்றி பெண்கள்லாம் ஓட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அவர் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னபோது, அன்னைக்கும் இவர் தாவேக்கா தலைவராக மட்டுமே இருந்து அரசில் எந்த பதவியும் இல்லாமல் டிஜிபிட்ட போய் நேராக போய் புகார் கொடுத்தாருங்கிற பார்க்கணும். ஸோ வந்து நம்ம வந்து ஏதோ த்ரிஷாவுக்காக செஞ்சார், தனக்காக செஞ்சார், உதயநிதியை பழிவாங்கிறதுக்காக செஞ்சாருங்கிறது இல்லைங்கிறதுக்கு இந்த 2 விஷயங்களை நம்ம ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். வந்து ஏற்கனவே இந்த மாதிரி பெண்களை பற்றி இழிவாக பேசினா அவர் வந்து அந்த மாதிரி போய் நிற்கிறாருங்கிறத பார்க்குறோம். நம்ம அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ரிமாண்டு கிடையாதுன்னு அவங்களே கேட்டதன் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிறதையும் குறைச்சிட்டாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா. இன்று நீங்க பேசும்பொழுது வந்து நீதிமன்றம் அதுவாக வந்து இதுல வந்து அவர போய் விசாரணைக்கு நின்னது பின் வந்து முன்ஜாமீன் வழக்கு தான். ஆமாமா. முன்ஜாமீன் வழக்கு தான். அவங்க வந்து ரிமாண்டே இல்லைன்னு சொன்னபோது முன்ஜாமீனுக்கான வழக்கு தேவையில்ல. நீதியரசர் ஜி.கே. இளந்திரையன் சொன்ன வார்த்தை இது. ஸோ நான் வந்து உனக்கு முன்ஜாமீன் கொடுக்கணும்னா அவங்க ரிமாண்டே கொடுக்க போறது இல்லையே. அப்புறம் நீங்க ஏன் கொலை போறீங்க? அரஸ்டே நாங்க எடுக்கலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, திரு உதயநிதி அவர்கள் அப்படி பேசுபவர் கிடையாது. அவர் அப்படி பேசவே இல்ல. அப்படி தவறாக பேசினால் அவரே மன்னிப்பு கேட்பவர். அப்படிப்பட்டவர் தான் உதயநிதி அவர்கள். நீதிமன்றம் இது சரியான பாடம் புகட்டியிருக்கிறது. பாசிச தாவேக்காவிற்கு கொட்டு வைத்திருக்கிறதுங்கிற மாரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதான் நம்ம ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டோம். அவர் பேசுனது சரியா தப்பா அப்படிங்கிறது அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் கூட யாருமே மறுக்கல. திருமாவளவன், திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அன்புமணி இவர்கள் எல்லாருமே மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாருமே இந்த கைதை கண்டிக்கிறார்கள். அதாவது அரெஸ்ட் வேண்டியதில்ல, ரிமாண்ட் வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவர்கள் அத்தனை பேருமே முதல் வார்த்தையாக பெண்களை அவர் இழிவுபடுத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அன்புமணி திமுகவும் அல்ல, அதிமுகவும் இல்ல. அதிமுக போச்சாலும் திமுக ஆதரவாக பேசுவார் நீங்க எதிர்பார்க்க முடியாது. திருமாவளவன் வந்து இந்த பக்கம் நிலைப்பாட மாற்றிருக்காங்க. இவர்கள் 3 பேருமே முதல் வரியில திரு உதயநிதி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ திரு உதயநிதி பேசிய சரின்னு யாருமே சொல்ல. அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா புரிஞ்சுக்கணும். 2வது பாயிண்ட் வந்து நீதிமன்றம் குட்டு வைத்ததா அப்படின்னா ஏதாவது ஒரு வரி தெரிஞ்சா நம்ம பார்க்கலாம். அப்படி எந்த இடத்துலையுமே அவர் சொன்னதா நம்ம வந்து அறியல. ஏன்னா திரு ஜி.கே. இளந்திரன் அவர்கள் நீதியரசர் வந்து விசாரிக்க வர்றாரு 12 மணிக்கு. அவங்கள்ட்ட மென்ஷன் பண்றாங்க. அப்பதான் அவர் வந்து என்னன்னு பார்ப்போங்க, நம்ம 11 மணி வாக்கில் நினைக்கிறேன். அப்போ வந்து என்னன்னு ஏன்னா எந்த பேப்பர்ஸுமே இல்லை கையில், எஃப்ஐஆர் காப்பி கூட யாரும் கிடையாது. மீடியாக்கள்லேயே 6 பிரிவுகள் வழக்கு, 9 பிரிவுகள் வழக்கு, தஞ்சாவூரில் வழக்கு, இவங்க அப்போ தான் ஒவ்வொரு மேட்டராக அன்ஃபோல்ட் ஆகுது. அப்போ நீதிமன்றம் கையில் ஆவணங்கள் இல்லாமல் பேச முடியாது. அப்போ 12 மணிக்கு மேலே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 12 மணிக்கு மேலே பார்ப்போம்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி எதுவும் சீரியஸ் ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம்னு சொன்னதாக சொல்கிறாங்க. நமக்கு தெரியல. எங்களோட செய்தியாளர் இப்போ தான் கொடுத்துருக்காரு. ஆனால் நீதிமன்றத்தில் நடந்த ஒரு விஷயம் உத்தரவாக காவல்துறை சென்றால் தான் அவங்க வந்து ஆக்ஷன் பண்ணவோ ஆக்ஷன் நிறுத்தவோ முடியும். ஓவரலாக சொன்னாங்க, சாணக்கியாவில் வந்து போட்டாங்க, ஃபயர் சேனலில் வந்து போட்டாங்க, ஃப்ளாஷ் போட்டாங்கன்னு அப்படின்னு அவங்கெல்லாம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க முடியாது. நீதிமன்றமும் டிவி பார்த்துட்டு இருக்க முடியாது, காவல்துறையும் டிவி. அவங்க ஒரு வேலையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்சதை வச்சு அவங்க கிளம்புறாங்க. ஸோ 12 மணிக்கே வேண்டாம்னு சொல்லி சொன்னதா உத்தரவு மீறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டெம்ட் எடுத்து பாருங்க, நிற்காது. எல்லாருக்கும் தெரியும். தெர் வாஸ் நோ ஆர்டர். அப்புறம் 2:15 மணிக்கு தான் வழக்கமாக அந்த வழக்கெல்லாம் விசாரிப்பாங்க. எல்லா வழக்குலையுமே அவசரமாக டீட்டெயிலாக விசாரிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து போஸ்ட் லஞ்ச், அவங்க வந்து 1:30 மணி வாக்கில் லஞ்ச் போவாங்க, ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு 2:15க்கு வைப்பாங்க. அப்போ விசாரித்த போது திரு விஜயநாராயணன் அவர்கள் அரசுடைய தலைமை வழக்கறிஞர் ரொம்ப தெளிவாக முன்னாடியே போய் சொல்லிட்டார், நாங்கள் ரிமாண்ட் கேட்க போகிறதில்ல. ஏன்னா இந்த ஒரு வழக்கில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு விசாரணைக்காக அழைத்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து முடிஞ்ச பிறகு கைது செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க, அரெஸ்ட்டுன்னு காட்டும். 3வது விஷயம் ரிமாண்டு. ஸோ செக்யூரிங் அப்படின்னு ஒன்று, அரெஸ்ட்டுன்னு ஒன்று, ரிமாண்டுன்னு ஒன்று, 3ஆக நம்ம பார்க்கணும். அப்போ வந்து செக்யூரிங் வந்து பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க, ரிமாண்ட் வந்து பண்ண போகலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தலைமை வழக்கறிஞர் நான் ரிமாண்ட் பண்ணலன்னு சொல்லி சொல்லும்போது ஐஓவுடைய விசாரணையை விட்டுறாங்க. அப்போ விடுதலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது நீதிமன்றமே சொல்லுது, அப்போ முன்ஜாமீன் கேஸுக்கு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா செக்யூர் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரிமாண்ட் பண்ண போகிறாங்கன்னா தான் நீங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி கேட்கணும். ரிமாண்ட் பண்ண போகிறலன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ முன்ஜாமீன் மனுவே தேவையில்லாமல் போயிடுச்சுன்னு வழக்க முடிச்சு வைக்கிறார். 2வது திரு இரவுக்குள்ளே நீங்கள் விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசாரிச்சுட்டு, ஏன்னா நாங்கள் விசாரிச்சுட்டு விட்டுருவோம்னு சொல்கிறாங்க. விசாரணை 10 மணி நேரம் போகலாம்ல, அது நீங்கள் எப்படி தப்பு சொல்ல முடியும்? அப்போ ஒரு வரி நீதியரசர் என்ன சொல்கிறாரு, அப்போ இன்னைக்கு இரவே விசாரிச்சுட்டு விட்டுருங்க அப்படின்றார். அது சொல்லிட்டு அப்போ வந்து இதை குட்டு வச்சுட்டாங்க, இது எப்படி சொல்ல முடியும்? விசாரணை சீக்கிரம் பண்ணி விட்டுருங்கட்டாங்க. சொல்லிட்டு திரு உதயநிதி அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் சொல்றாங்க. இப்போ விசாரணைக்கு மாட்டேன் சொல்ல மாட்டேன் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா வச்சுங்க, அப்போ வந்து எங்களுக்கு இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி அவங்க நினைக்கலாம்ல. அப்போ 2 பக்கமும் சொல்றாரு, என்ன ஒன்று இன்னைக்கே விசாரிச்சு விட்டுருங்க, நீங்க விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. இதுல குட்டி எங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உதயநிதி அவர்கள்ட்ட கேட்கும் பொழுதும், நான் தவறாக எதுவுமே பேசவே இல்ல. நான் தவறா ஏதாவது பேசியிருக்கேனா நீங்க பார்த்தீங்களா? இத வந்து இது திமுகவுடைய கடைநிலை தொண்டன் வரைக்கும் வந்து கைத பார்த்து அஞ்ச மாட்டான். நானும் அஞ்ச மாட்டேன். நான் தவறா பேசவே இல்லங்கிற வாதத்த முன்வைக்கிறாங்க. கைத பார்த்து அஞ்சுவாங்களா இல்லையாங்கிறது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். எல்லாருமே நாங்கள் வந்து பணங்காட்டு நரிகள், சலசலப்பு காஞ்ச மாட்டோம், அது எல்லாருமே சொல்லுவாங்க. இவங்க வந்து ஏபி ட்ரை பண்ணாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் ட்ரை பண்ணாங்க. அவங்க வந்து விசாரிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரு மா சுப்பிரமணியம் வந்து கொஞ்சம் டைம் கொடுங்கன்றாரு, நேரு வந்து நிற்கிறாரு, ஏவாவல் வந்து நிற்கிறாரு, எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரை பண்ணாங்க. வழக்கறிஞர்கள் வந்து நின்னாங்க, எல்லாருமே வந்து திரு என்ஆர் இளங்கோல் வந்து எல்லா வழக்கறிஞர்களும் நின்னாங்க, சரவணன் வரைக்கும் எல்லாருமே நின்னாங்க, பரந்தாமன் போய் நின்னார். எவ்ரிபடி வென்ட் தேர். அது எதுக்காகன்னு சொல்லுங்கள்.
துரைமுருகன் வந்துனாரு, எந்திரிச்சு போன பிறகு திரும்ப கூட்டு உட்கார வச்சு பேசுறாரு, எதுக்குன்னு சொல்லுங்க. ஸோ எல்லாருமே இந்த அரெஸ்ட்டை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்பாங்க. இட்ஸ் வெரி குவைட் காமன், அது அவங்கவுங்க உரிமை. ஆனால் இவ வந்து பேசுனது தப்பா இல்லையா, நம்ம யாருமே விவாதிக்க வேண்டாம். அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். யாராவது சப்போர்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் தெரியும். 2 பாயிண்ட். 1 பேசுகிற மனசாட்சிக்கு தெரியும், 2வது எதிர கேட்டவங்களுக்கு தெரியும், 3வது யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள். திமுக தலைவர் அவருடைய தகப்பனாராகவும் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலினை தவிர வேற யாருமே அதை சொல்லல. திருமதி கனிமொழி சொல்லலன்ற என்ன தப்பா பேசினாரு அப்படின்னு சொல்லி கேட்கலையே. அது நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க, நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டு சொல்றாங்க. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நான் பேசுனேன், தங்கத்தமிழ் சொல்லிட்டு நான் பேசுறேன், எல்லாருமே தானே சொல்றாங்க. சார் தப்பா இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க சார். ஒரு சொல்றார் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க சார். அப்போ இது வந்து சப்ஜெக்டிவ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ 100% இது என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லி தமிழக அரசு மோசமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு கிரிட்டிசிசம் சார். இதில் அவமரியாதை பண்ணுறதுக்கோ பிலோ த பெல்ட் கிக் பண்ணுறதுக்கோ என்ன இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். 3 வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க, தமிழக அரசு வந்து சரியாக செயல்படவில்லை. இதில் பிலோ த பெல்ட் கிக் பண்ணாங்க, மாடஸ்டிக்கு எதுவும் கற்புக்கு எதுவும் இழுக்கு வந்து சொல்லல. ஆனால் இங்கே நடந்த சம்பவம், எதிர்க்கட்சி தலைவர் ஒன்று பேச, தொண்டர்கள் ஒரு குரல் எழுப்ப, அதற்கு ஒரு பதில் கமெண்ட் பண்ண, பிறகு காவிரியை சொன்னேன்னு ஏன் சொல்ல வந்துச்சு? நம்ம எதுவுமே சொல்லல, காவிரியை சொன்னேன்னு ஏன் சொல்லியிருக்கணும்? இவர்கள் வந்து த்ரிஷான்ற பேர் எழுப்புறாரு. முதலமைச்சருடைய கவனம்லாம் எங்கே இருக்குன்னு பாஸ் பண்ணுறாரு, நிறுத்துறாரு. த்ரிஷான்னு தொண்டர்கள் குரல் எழுப்புறாங்க. அதற்கப்புறம் ஒரு வரி சொல்லும் போது தான் இது வந்து மொத்தமாக வந்து ஆக்வர்டாக மாறுது. அதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி வந்து நான் காவிரியை சொன்னேன்னு சொல்லி சொல்கிறார். ஏன் சொல்ல நேர்ந்தது? மற்றதெல்லாம் விட்டுருங்க, காவிரியை சொன்னேன்னு ஏன் சொல்லுது? அப்போ இது தப்பா பிளேஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுதானே சொல்றார். இது ஒரு ராங்கா போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சாலும் சொல்றேன். அதுதான் இங்க பிரச்சனை. இவங்க எப்படி இதை வந்து முறையிடுவாங்க? ஏன்னா என்ஆர் இளங்கோ அவர்கள் சொல்லும் பொழுது வெளியில வந்து தனியா அதை மட்டும் எடுத்து திரித்து ஒரு கம்ப்ளைண்டா பதிவு பண்ணிருக்காங்க. அப்படி அவர் பேசவே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க தரப்புல இருக்க எல்லாரும் சொல்ற விஷயமா இருக்கு. செல்வி த்ரிஷா அவர்களுடைய பேரை திரு உதயநிதி குறிப்பிடவில்லை. நான் வந்து அந்த 24 நிமிஷம் முழு ஸ்பீச்சையும் லைவ்லயே கேட்டேன். ஸோ பிறகு வந்து கேட்கல, நான் வந்து அந்த போராட்டத்தை கவனிச்சுட்டு இருந்தேன். நான் எங்களுடைய சேனலுக்காக நான் பார்த்துட்டாங்க. அவருடைய பேரை அவர் குறிப்பிடல. அவர் எழுப்புனது வந்து அவருடைய முதலமைச்சருடைய கவனம்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாட்டார். அப்ப தொண்டர்கள் தான் செல்வி த்ரிஷாவோட பேர் எழுப்புறாங்க. அதற்கு பிறகு எதிர்க்கட்சியில் சொல்ற ஒரு வரி தான் இங்க பிரச்சனை. நான் கேட்குறேன், அந்த வரியில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது வந்து ரொம்ப இயல்பாக இருக்குது சார். 3 சீக்வன்ஸ் சார். எதிர்க்கட்சியில் பேசுகிறாரு, தொண்டர்கள் ஒரு குரல் எழுப்புறாங்க, பிறகு எதிர்க்கட்சியில் பேசுகிறார். இது 3மே வேறு சீக்வல் சார்னா நான் காவிரியை சொன்னேன்னு ஏன் சொல்ல இருந்துச்சு? இவ்வளோ தானே. இந்த 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 3க்கும் டிஸ்கனெக்ட் கொடுக்குறதே காவிரி தான். அந்த காவிரியை சொன்னேன்னு இல்லைன்னா கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்போ நான் காவிரியை சொன்னேன்னு ஒரு டிஸ்க்ளைமர் நீங்கள் போடும் போய் தான் இந்த டிஸ்கனெக்ட் ஆகுது இந்த இடத்துல. ஓகே அது இல்லை அப்படிங்கிற நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். நான் நேற்று சாயந்தரமே சொல்லிட்டேன், இது வந்து அவர் பேசினார்ல சாயந்தரம் 7 மணிக்கு லைவ்லேயே நான் சொன்னேன், லீகலாக இது தாங்காது. லீகலாக மெரிட் நீங்கள் கேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2-3 கண்டனத்தோட 2-3 விமர்சனத்தோட நீதியரசர் வந்து என்னங்க நீங்கள்லாம் அப்படி பேசுகிறீங்க, ஒரு மக்கள் மன்றத்தை கண்ணியமாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 9 செக்ஷனில் வந்து எதுவுமே மேட் அவுட் ஆகுமான அந்த பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், இரு பிரிவினரிடையே கலவரத்தை ஏற்படுத்துதல், பெண்களை அவமரியாதை செய்தல், பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஐடி ஆக்ட், இது மாதிரியான ஒரு 9 பிரிவுகள் வந்து பிஎன்எஸ்லையும் ஐடி ஆக்ட்லையும் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது 3 நிகழ்வுடைய தொடர்த்து, அதாவது என்னென்ன சென்ஸுக்கு தான் புரியும், லாக்கு புரியாது. சென்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற புரிஞ்சிடும். நம்ம வந்து லீகலாக நீங்கள் வந்து நிற்காது. அப்போ அதுதான் நான் சொன்னேன், அவரோட மனசாட்சிக்கு தெரியுங்கிற சொன்னதுக்கான காரணம் நீதிமன்ற சாட்சிகள் மூலமா அதை நிரூபிக்க முடியாது. இந்த 9 பிரிவுகள் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. குறிப்பா வந்து பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், அது மட்டும் இல்லாம கலவரத்தை ஏற்படுத்துதல், இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இது எப்படி வந்து வரும்? இந்த மாதிரி பிரிவுகளின் கீழே நீங்க எப்படி வழக்கு பதிவு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த செக்ஷன்ல பேசிக்கலாவே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, நாளைக்கு எல்லா இளைஞர்களும் வெடிகுண்டு வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவை சிதறடிக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா எங்கேயும் வெடிகுண்டு வெடிச்சிருமா தெரியாது. இன்னைக்கு வெடிக்குமா, நாளைக்கு வெடிக்குமா, நாளை கழிச்சு வெடிக்குமா தெரியாது. ஜாகிர் நாயக் வந்து பயங்கரவாதத்தை தூண்டினார் அப்படின்னு வழக்கு. அவர் நேரடியாக பயங்கரவாதத்தை தூண்டும்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மகிட்ட கிடைச்சிருக்காது. ஆனால் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அவங்கள்ட்ட பார்த்தா ஜாகிர் நாயக்கோட ஆடியோ இருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? ஸோ யார் ஒருத்தர் நேரடியாக சொல்ல மாட்டாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ், அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நேரடியாக வராது. அவர்கள் டாக்டரின் பண்ணப்படுறன்னு சொல்லுவாங்க. மாறி 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 வந்து நிற்கும். அது வந்து எப்படி வந்து நிற்கும் சொல்லு. ஸோ இந்த பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், கலவரம், இப்போ பார்த்துங்க, ஒரு ஜாதியை பற்றி ஒருத்தர் பேசிட்டார், இன்னொரு ஜாதிக்காரர் பேசிட்டார், ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை பேசிட்டார். உடனே எங்கேயா வெடிச்சிருமா தெரியாது.
எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணுவார். நான் வந்து இப்போ எங்க தந்தி டிவி டிபேட்ல பேசும்போதெல்லாம் நான் சொல்லுவேன். அண்ணே நீங்க 2 இங்கே சண்டை போட்டு போயிருவீங்கண்ணே. விருதுநகர்லயும் விழுப்புரத்துல எவனோ அடிச்சுக்கிட்டு இருப்பானே அப்படிம்பேன். ஏன்னா யார் எங்க கோவப்படுறான்னு தெரியாது. பேசி 2 பேரும் பக்கத்துல உட்காந்து ஒண்ணா டீ குடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. நாளைக்கு திரும்ப இன்னொரு டிபேட்டுக்கு வருவாங்க. ஆனா இதை கேட்கக்கூடிய யாரோ ஒருத்தர் எமோஷன் ஆயிடுவார். ஸோ இந்த பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், கலவரத்தை ஏற்படுத்தல், இருப்பினர்களுடைய வன்முறையை தூண்டுதல்ங்கிறது வெடிக்குமா வெடிக்காதான்னு தெரியாது. வெடிக்கிற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. வெடிச்ச அப்புறம் இதே நீதிமன்றமும் எல்லாரும் நமக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நேத்து வரைக்கும் கேட்போம். உங்களுக்கு புரியுங்களா? ஏங்க அவர் அவ்வளோ பேசினாரே, அதை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களே, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காவல்துறை என்ன பண்ணுது? அப்படியே மாத்தி கேட்போம் நம்ம. அப்ப காவல்துறை வந்து ஒரு சம்பவம் நடக்கட்டும்னு காத்திருக்க முடியாது. சம்பவம் நடக்காதுன்னு பேசாம உட்கார்ந்திருக்க முடியாது. அப்பதான் இந்த அரசு தேவைப்படுது. நீங்க வந்து இந்த இந்த பிரிவுகளை பேசுற எல்லார் மேலயும் போடுவாங்க. ஓகே. நீங்க சவுக்கு சங்கர் மேல போட்டிருக்காங்க, மாரிதாஸ் மேல போட்டிருக்காங்க, பல பேர் மேல நீங்க போடுவாங்க. யாரா பேசுனாங்கன்னா போடுவாங்க. இதுதான் இந்த செக்ஷன் தான் போடுவாங்க. அப்போ வந்து அது மேடோட்ட ஆகாதுங்கிறது வாய்ப்பு இருக்கலாம். மறுக்கல 2 பேரும் கலவரம் எங்க ஏற்பட்டுச்சு? இன்னைக்கு நாளைக்கே காவல்துறை நம்ம திமுக தரப்பு சொல்லலாம். பாஸ் காலையில 11 மணி வரைக்கும் ஒரு கலவரம் இல்ல. இவங்க அரஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்துன்னு சொல்லலாம். உங்களுக்கு புரியுங்களா? ஆனா நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எங்கேயாவது ஒரு தாவேக்கா தொண்டர் வந்து எங்கேயாவது வந்து டிஎம்கே மேல ஒரு கல் எறிஞ்சிட்டாரு, ஒரு பிரச்சனை கூட்டாரு, என்ன செய்ய முடியும் நீங்க? அப்ப நம்ம வந்து இது காவல்துறைக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இருக்கு. அதுதான் அந்த பிரிவென்டிவ் அரசு சொல்றாங்க. நீங்க பேசுனது வந்து இப்ப என்ன அந்த பேசுற விஷயங்கள் என்னாலும் பேசிட்டு போயிடலாம் இருக்க கூடாதுல்ல. இப்ப வந்து பொட்டா கேஸ்லயே வந்து நீதிமன்றத்துல சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட்ல வாஜ்பாய் அரசு வந்து பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக பேசுவது குற்றத்துல வராது அப்படின்ட்டு. ஆனா அந்த பேச்சு மூலமா ஒருத்தர் செயல் இறங்கிடுவார்ல. அப்ப நீங்க பேசினான்னு பேசிட்டு போட்டு விட முடியாதுல்ல. இப்ப ஜாகிர் நாயக் போன்றவர்கள் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள உள்ளானதும் அவர் இந்தியாவுக்குள்ள வர முடியாம இந்த இடத்துல தான். அவர் எந்த குண்டு வைக்கல. அவர் பயங்கரவாதத்துக்கு நேரடி தொடர்பு இன்னைக்கு வரைக்கும் நான் அறிஞ்சு தெரியல. ஆனா இவர் மூலமா 4 பயங்கரவாதிகள் இன்ஸ்பயர் ஆறாங்கன்னு வரும்போது இப்ப இந்த இடத்துல இந்த 2 பிரிவு வருது. இந்த திரு உதயநிதி பேசினதுல இந்த பிரிவுகள் நேரடியாக செல்லுபடுமா எடுபடுமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக காவல்துறை அமைதியா இருந்துட முடியாது. நீங்க ஒரு கலவரத்தை தூண்டுறீங்கன்னா இது வந்து தாவேக்காவை டெம்ப்ட் பண்ணும். தாவேக்கா காரங்க எங்கேயாவது 2 இடத்துல கல்லடிச்சிருவாங்க. அதன் மூலமா திமுக காரங்க ட்ரிகர் ஆயிடுவாங்க. 2 பிரிவுகளை வழக்கு ஏற்படலாம். சோ தூண்டும் விதமாக இருந்தது. உடனே நீங்க தூண்டப்பட்டதான் பேச முடியாது. இந்த செக்ஷன்லயே பாத்தீங்கன்னா தூண்டுதல் தான். தூண்டுதலுக்கு இம்பாக்ட் வந்துச்சா நீங்க போக முடியாது. இம்பாக்ட் வரதுக்கு முன்னாடி நாங்க தடுத்துட்டோம் இருக்கலாம்ல. ஓகே. சோ இது சங்கடமான ஒரு பிரிவு தான். இதை தாண்டி அவங்க தரப்புல வைக்கிற இன்னொரு வாதம் என்னன்னா, திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் தான் வந்து ஏற்கனவே தவறா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தாரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து நயினார் நாகேந்திரன் தூத்துக்குடி விமான நிலையத்துல பேசின போது பாஜகவினரே அதை ஏற்கல. திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே வந்து நேரடியாக அவங்கள்ட்ட பேசினாங்க. என்ன தலைவர் அப்படின்னு கேட்டாங்க. திரு நயினார் நாகேந்திரன் மறுநாள் வந்து மன்னிப்பு கேட்டார். நான் வந்து சென்னை கமலாலயத்தில் பாஜக அலுவலகத்தில் சொன்னார், நான் அப்படி தப்பாக சொல்லிட்டேன், அது வந்து வேற மாதிரி பிளேஸ் ஆயிடுச்சு, அந்த அர்த்தத்தில் சொல்லக்கூடிய ஆள் நான் கிடையாது, உங்களுக்கே தெரியும்னு கமலாலயத்தில் ஒரு விளக்கம் கொடுத்தார். அவர் மன்னிப்பு கேட்டார். வானதியெல்லாம் பேசினாங்கன்னு சொல்லி ஒப்புக்கிட்டார். அப்போ அந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து அது புரிஞ்சுக்கலாம். சரி ஒரு டங் ஸ்லிப்பில் வரலாம், நம்ம வந்து அது வந்து புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் பேசும்போது ஒரு காயினேஜ் வரலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ரொம்ப சரியான நடவடிக்கையாக திரு உதயநிதிக்கு என்ன இருந்திருக்கும்? அப்படி பேசுவே அப்படிலாம் ஒரு நேம்லாம் பேசக்கூடாதுப்பா, பேசாம யார் பேர்லாம் தனிப்பட்ட பேர்லாம் எடுக்காதப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லான மெக்னானிமஸான விஷயமா இருந்திருக்கும். சரி சொல்லலை, அப்படியே விட்டுருந்தாருன்னு கூட போடலாம். இன்னும் யாரோ கத்துறாங்கன்னு போயிருக்கும். அடுத்த வரி இவர் சொல்லும் போது தான் அது என்டார்ஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நின்றுச்சு. அப்போ இதேமே வந்து பார்த்து நான் இல்லை நான் சொல்லப்பட்டதும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு, அந்த சென்ஸில் நான் சொல்லலை அப்படின்னு அவர் வந்து மதியம் 1:30 மணி வாக்கில் பேசுகிறார். சரிங்களா? 5 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ராத்திரி 9 மணிக்கு 10 மணிக்கு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தா கூட, மன்னிப்பு இல்லை ஒரு விளக்கம் கொடுத்துருந்தா கூட, நான் பேசுனதை நிறைய பேர் தவறாக திரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க, தட் வாஸ் நாட் த ஐடியா, சென்ஸ் அப்படி கிடையாது, நான் யாரையும் புண்படுத்துறதுக்கு அப்படி பேசல அப்படி மட்டும் சொல்லியிருந்தாருன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு மன்னிப்பு இல்லை கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தா கூட அப்போ நமக்கே ஒரு கேள்வி, அப்போ எதுக்குங்க நீங்கள் தேவையில்லாம போலீஸ் அரெஸ்ட்லாம் போறீங்க? அவர் தான் நான் அந்த சென்ஸில் சொல்லலைன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்ன ஒரு டங் ஸ்லீப்பில் கூட சில விஷயங்கள் விழுந்துடலாம். நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம், நம்ம இட் இஸ் குவைட் காமன் நேச்சர் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அது ஒரு அதை மன்னிப்பாக இல்லாமல் ஒரு விளக்கம் கொடுக்குறது தான் வந்திருக்கு. அது வரலங்கும் போது தான் காவல்துறை நடவடிக்கை அங்கே வந்துருச்சு. இன்னொரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. பாஜக எதிர்த்து இதுவரை பேசவே மாட்டேங்கிறீங்க, காவிரி பிரச்சனை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, ஆட்சிக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு, இதெல்லாம் கேட்க போனா நீங்க வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பீங்களா? உங்களுக்கு இப்ப வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுலாம் யாருன்னு பாருங்க. பாஜகவினர் நீங்க செய்த இந்த செயலுக்கு வந்து ஆதரவு திரு விஜய் தெரிவிக்கிறாங்க. அவர்கள் கட்சி தலைவராக இருந்த போது இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. என்னங்க நீங்க வந்து ஏடிஎம்கேவே திட்ட மாட்டீங்க அப்படின்னு. அவர் எங்க டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஏடிஎம்கே என்னங்க திட்டுறது அப்படின்னாரு. இப்ப ஆட்சியில் இருக்கிறது யாரு? காங்கிரஸ். தண்ணி தர வேண்டியது யாரு? காங்கிரஸ். நீங்க எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றீங்க? பாஜக அரசு தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? பாஜக ஏதாவது தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசியிருக்கா? அப்ப சம்பந்தம்லாம் நீங்க எப்படி சொல்லுவீங்க? இன்னைக்கு பாஜகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனை வச்சுன்னா அது காங்கிரஸ் செஞ்சுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா 12 வருஷமா ஆட்சியில் இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நீங்க முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுசுல நீங்க சொன்னீங்கன்னா யாரா புரிஞ்சுப்பாங்க. அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ்
அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7338824242. ஆட்சிக்கு வந்த புதுசுல நம்ம இப்போ இன்னைக்கு தாவேக்கு ஆட்சி வந்திருக்கு. ஏதாவது கோளாறு பிரச்சனைனா நீங்க வந்து டிஎம்கே பீரியட்ல பண்ணாங்க. 4 வருஷம் கழிச்சும் டிஎம்கே யாரும் ஏற்க மாட்டாங்க. அப்ப யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். அப்ப கர்நாடகா காங்கிரஸ் அரசு தான் இந்த பிரச்சனைக்கான காரணம். அப்ப வந்து இதே தாவேக்காவை நீங்க கார்னர் பண்ணணும்னா நீ ஏன்பா ராகுல் காந்திட்ட பேச மாட்டேன்னு கேட்கணும். நீங்க ஏன்பா டிகே சிவகுமார் மிரட்ட மாட்டீங்கன்னு கேட்கணும். ஏன்னா உங்க கட்சி தானங்க, உங்க கூட்டணி தானங்க, ராகுல் காந்தி உங்களுக்காக வராருலன்னு அப்படி கேட்கணும். பாஜக எதுக்கு கேட்கணும்? பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு ஆன்டியா என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கு நம்ம எடுத்து பேசுறதுக்கு பேசுவோம். நல்லா தப்பு இல்லையே, நல்லா பேசுவோம். என்ன தப்பு பண்ணிச்சுன்னு சொல்லுங்க. பாஜகவை எந்த வகையில் எதிர்க்கணும்னு சொல்லி கேளுங்க. மேகதாத்துல அணை கட்டுவோம்னு சொன்னது தேர்தல் அறிக்கை வெளியிட்டது காங்கிரஸ், வெளியிடாமல் இருந்தது பாஜக. 5 வருஷம் பாஜக இதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தபோது, 3 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷம் இருந்தபோது தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனையே கிடையாது. திமுக ஆட்சியில் இருந்தபோது. இப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து 3 வருஷமா பிரச்சனை. அப்ப நீங்க பாஜக என்னன்னு சொல்லி திட்டுவீங்க? திட்டுறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அடுத்ததா இவங்க தரப்புல இருந்து ஆர்எஸ் பாரதி கொடுத்த அந்த அவர்களுடைய அந்த பேட்டி பார்க்கும் பொழுது என்ன பேசிட்டாங்க? ஊர்ல பேசாததா பேசிட்டாரா? அவங்க என்ன வந்து பிரதமரா, முதலமைச்சரா? இப்படி எதுக்கு உடனே ஒரு கைது நடவடிக்கை அப்படின்ற விஷயத்த வந்து முன்வைக்கிறாரு. இது எப்படி? நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. அண்ணன் எம்பெல்லாம் எம்பி, பெரிய ஆளு, பெரிய இடம். நம்ம வந்து அது என்ன சொல்றனே தெரியல. அவரே வந்து நாய் பேய் எல்லாம் வந்து டிகிரி வாங்கிருச்சுன்னு சொன்னவர். நாங்க போட்ட இந்த இந்த பட்டியலினத்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் வந்து நீதிபதியாகவும் அரசு பணியில் உட்கார்ந்தது இந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சைன்னு சொன்னவர். இதெல்லாம் நிறைய சொன்னவங்க. அவங்கள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. த்ரிஷா வந்து முதலமைச்சரா பிரதமரா ஆக்ஷன் எடுக்கணும். முதலமைச்சராகவும் இருக்க வேண்டாம், பிரதமராக இருக்கணும். சாதாரண த்ரிஷா நடிகையாக கூட ஒரு உச்ச நட்சத்திரமாக கூட இருக்க வேண்டாங்க. நடிகை யாரோ ஒரு முனியம்மா, ஒரு மாரியம்மா, ஒரு லேடி, அவங்கள பற்றி பேசலாமா? அதை வந்து அவர் ஏற்றுவாரா? நம்ம வந்து எந்த அம்மாவாக இருந்தாலும் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்களா? த்ரிஷான பெரியவங்களா? அப்போ பெரியவங்களை பற்றி தான் பேசக்கூடாது. சரி, நீங்கள் ஜெயலலிதா பற்றி பேசலையா? முதலமைச்சராக இருந்தவங்கள. சரி, நீங்கள் இந்திரா காந்தி பற்றி பேசலையா? பிரதமராக இருந்தவங்கள. அததான் அவங்க சொல்றாங்க. அப்பவே நாங்க பேசிட்டோம் அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் பெருமையாக வைத்துக்கொண்டால் மக்கள் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றது? உங்களுக்கு அதான் பெருமை. நாங்கெல்லாம் ஜெயலலிதாவே பேசினவங்க, நாங்கெல்லாம் இந்திரா காந்தியே பேசினவங்க, நாங்கெல்லாம் த்ரிஷாவே பேசுவோம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா நீங்க மெடல் கொடுத்து நினைச்சீங்கன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றதுங்க? அதை தாண்டி நாளைக்கு வந்துட்டு பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. சோ அதுக்கு வந்து நீங்க அவர வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கான ஒரு நடவடிக்கை தான் இது. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதனால பட்ஜெட் கூட்டம் வந்து களை எழுந்து போயிடாது. திமுக காரங்களில் யாருமே சளைத்தவர்கள் இல்லை, சோடை போனவர்கள் இல்லை, அத்தனை பேருமே இருப்பாங்க. 91, 96ல் பரிதி இளமழுதி மட்டுமே இருந்தபோதே சிங்கிள் ஆளாக வந்து ஒட்டுமொத்த சட்டசபையும் அலற விட்டவர் அவங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து பை பர்த் நான் பலமுறை சொல்லுங்க. எதிர்க்கட்சியாக இருந்தால் டிஎம்கே மாதிரி எதிர்க்கட்சிங்கிறது நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து எதிர்க்கட்சி தலைவர் இல்லை அப்படிங்கிறனால திமுக வந்து பயந்து நடுங்கிறாது. அவங்க செய்யத்தான் செய்வாங்க, என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. அவர் இருந்தால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், வந்து நம்ம ஆள் அப்படிங்கிறதுக்கு ஒரு முகம், அவ்வளோதான். அவங்க இல்லாமல் ஏவ வேலுக்கு நீங்கள் என்ன தைரியம் கொடுக்கணும், நேருக்கு நீங்கள் என்ன பாடம் சொல்லி தரணும், அவங்களுக்குலாம் அந்த விவரம் தெரியாமல் தான் உட்காந்துருக்காங்களா? அதெல்லாம் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ். அது வந்து உதயநிதி இருந்தால் சரி. உதயநிதியை வரவிடாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நான் பார்க்கல. அப்படி இருந்தாங்கன்னா ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ வந்து பாலை வந்து மேஜிஸ்ட்ரேட்டை தட்டி விட்டுருப்பாங்கல்ல. மேஜிஸ்ட்ரேட்டையும் கூட பேச முடியும். சில மேஜிஸ்ட்ரேட் யாராவது நமக்கு எதுக்குப்பா வம்மு கூட நினச்சிடலாம். அப்போ நீங்கள் வந்து அவங்க ரிமாண்டுக்கு பண்ணியிருக்கலாம்ல. ரிமாண்டு பண்ண மாட்டோம் அவங்களே முன்னிறுத்தி உங்களுக்கு இப்போ 2 மணிக்கே சொல்லிட்டாங்கல்ல. நாம் பேசிக்கிட்டு தருணம் வரைக்கும் அவர் போய் ரீச் ஆகலைங்க தஞ்சாவூரில். ஆனால் 2 மணிக்கே வந்து நீதிமன்றத்தில் 2:15 மணிக்கே நீதிமன்றத்தில் அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் ரிமாண்டே கேட்க போகிறோம். அப்போ ரிமாண்டு கேட்க போகிறோம்னா அவங்க நோக்கமே அது இல்லையே. நாங்கள் அவர் சொல்லி டெக்னிக்கலாக விஜயநாராயணன் மூத்த வழக்கறிஞர், அரசுடைய தலைமை வழக்கறிஞர், சார் நாங்கள் வந்து அரெஸ்ட் காட்டிட்டோம், நாங்கள் மேஜிஸ்ட்ரேட் முள்ள சொல்லுவோம். மேஜிஸ்ட்ரேட் முடிவு சொல்லியிருக்கலாம்ல. ரிமாண்ட் வேணுமா வேண்டாம், மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண வேண்டாம்னா பண்ண மாட்டாருங்க. ரிமாண்ட் பண்ணாருன்னா பண்ணிடுவாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்களா. இங்கே வந்து ஒரு கேள்வி வருதுல, வெறும் அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூர்ல போய் விசாரணை பண்றதுக்கு ஏன் அப்படி பண்ணணும், ஏன் ரிமாண்ட் பண்ணாம இந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படின்னா சம்பவம் நடந்த இடம் தஞ்சாவூர், அது ஓகே, வழக்கு பதிஞ்ச இடம் தஞ்சாவூர், விசாரணை தஞ்சாவூர் போலீஸ் தான் பண்ணும். வெறும் தஞ்சாவூர் போலீஸ் எங்க வந்து பண்ணுவாங்க? வெறும் விசாரணைக்காக மட்டும் இந்த எங்க பண்ணுவாங்க? விசாரணைக்காக மட்டும்ங்கிறது பிறகு எடுத்து முடிவா இருக்கலாம். நம்ம வந்து கான்சிக்வன்சஸ் பார்த்து நம்ம எடுக்க முடிவா இருக்கலாம். ஆனா விசாரணை யார் பண்ணுவா? எங்க வழக்கு திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் செந்தில் பாலாஜி ஏன் வச்சிருக்காரு? அவருடைய கரூர் போலீஸ் ஸ்டேஷனை வச்சிருக்க வேண்டியதானே? செந்தில் பாலாஜி அவர்களை திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன் ஏன் போக சொல்றீங்க? இல்ல, அரசுக்கு வந்து அவரை வெறும் கைது பண்ணி விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிடுறோம் அப்படிங்க. நான் கேக்குறேன், நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க சொல்றது சரி. நான் உங்க கேள்வி தான் கம்ப்ளைன்ட் ஃபைல் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன் செந்தில் பாலாஜி ஏன் போகணும்? கரூர் ஸ்டேஷனுக்கு வச்சிருக்கலாம்லன்னு கேக்குறேன். திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட். அவர் வந்து குதிரை பேரை நடத்தினாரு, அவர் வந்து எங்களுக்கு காசு கொடுக்க பார்த்தாரு, மிரட்ட பார்த்தாரு, கம்ப்ளைண்ட் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்ப திருவல்லிக்கேணி போலீஸ் தான் விசாரிப்பாங்க. அப்ப நீங்க கரூரை சேர்ந்தவரா இருந்தாலும் நீங்க இங்க வந்து பதில் சொல்லணும். இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப கம்ப்ளைண்ட் வந்து தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது. அப்ப அங்க வந்து விசாரணை பண்ணும். நாளைக்கு வந்து ஏன் இடத்துல வந்து விசாரணை பண்ணுங்கன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் வந்து எத்தனை ஊர் போக முடியும்?
இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரை அவருடைய ஊர்ல விசாரிக்கணும், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கரூர்ல போய் விசாரிக்கணும், மார்க்கண்டேயனை தூத்துக்குள்ள போய் விசாரிக்கணும். இப்படி ஒவ்வொரு ஊரையும் ஒரு எம்எல்ஏலாம் ஒரு காமன். நாளைக்கு நான் வந்து நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் எங்க ஊருக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் எவ்வளவு தூரம் போக முடியும்? இல்ல இப்ப அரசோடைய அந்த நோக்கம் வந்து அவர் ரிமாண்ட் பண்றதுல இல்ல, வெறுமனே இது விசாரணை மட்டும் இது தான். வழக்கம். தஞ்சாவூர் போலீஸ் கிழக்கு காவல் நிலையத்துல புகார் சொன்னா தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையம் தான் விசாரணை பண்ணும். இதுதான் வழக்கம், இதுதான் வந்து ப்ரொசீஜர், இதுதான் புரோட்டோகால். வேற இன்னொரு போலீஸ் வந்து பந்தோபஸ்து கொடுக்கும். சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் வரைக்கும் வந்திருந்தார். அவருக்கும் இந்த வழக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர் சென்னையில சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்காக வந்து நின்றார். உங்களுக்கு புரியல, சென்னையில மக்கள் அசம்பிள் ஆயிடுறாங்க, நீலாங்கரில் வந்து மக்கள் வந்துடுறாங்க, உதயநிதி வீட்டு முன்னாடி கூட்டம் வருது, அங்கேயும் அசம்பாவிதம் ஃபெசிலிட்டேட் பண்ணி தரது மட்டும் தான் அவருடைய வேலை. அவருக்கும் இந்த கேஸுக்கு சம்பந்தம் கிடையாது. கேஸ் வந்து தஞ்சாவூர் போலீஸ் தான் எடுப்பாங்க. அப்ப அதனால தான் அங்க போய் அப்ப அரசோட நோக்கம் வந்து வெறும் விசாரணை மட்டும் தான், அவர் ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அரசோட நோக்கம் என்னன்னு நான் சொல்ல முடியாது. நான் காவல்துறையோட ப்ரொசீஜர் என்ன சொல்றேன். அரசோட நோக்கம் வந்து மனசாட்சிக்கு தான் தெரியும், மனசு தான் தெரியும். திரு விஜய் என்ன சொன்னாரு, தலைமைச் செயலர் என்ன சொன்னாரு, டிஜிபி என்ன சொன்னாரு, ஹோம் செக்ரட்டரி என்ன சொன்னாரு, யாருடைய உத்தரவின் பேர்ல போச்சு, என்ன கால்குலேஷன் நடந்துச்சு, எப்போ முடிவு பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு அவ்வளவு ஞானம் கிடையாது. நாம பாக்குறது ஏன் தஞ்சாவூர் கலை செல்லப்பட்டார், இதுதான் ப்ரொசீஜர். இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல நிக்காதுங்கிறதுனால இவங்க வெறுமனே விசாரணை மட்டும் பண்ணிட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களா? அடம்பிடிச்சு பண்றதா இருந்தா ரிமாண்ட் கூட பண்ணலாம், அது அவங்க பண்ணிருக்க முடியும். அடம்பிடிச்சு அப்படி பண்ணி நிறைய வழக்குகள் அப்படி பண்ணியிருந்தாங்க. திரு மாரிதாசை வந்து எப்படியாவது பிடிச்சி உள்ள வச்சிடணும்னு சொல்லிட்டு நிறைய முறை ட்ரை பண்ணாங்க. அப்பெல்லாம் வந்து அடம்பிடிச்சுலாம் வந்து ட்ரை பண்ணாங்க. அது மாதிரிலாம் நடந்திருக்கு. அது வந்து ஒரு புதுசுல பல. நீங்க ஏன் அவ்வளோயும் யோசிக்கிறீங்க? ஒரு 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 ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ், ஒரு ட்விட்டர் ஸ்டேட்டஸ் போட்டவங்களுக்கு பகலில் ராத்திரி 2 மணிக்கெலாம் போய் தூக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டிஎம்கே பீரியடில். அப்போ அது என்ன கணக்கில் சேர்த்துருக்காங்க? அது ரிமாண்ட் பண்ணி அவர் ஸ்டேட்டஸ் போட்டு ஓடிட போகிறாரா? அவர் யார் பயங்கரவாதியா? அதுக்கெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்களே. அப்போ வந்து காவல்துறை நினைச்சா அடம் பிடிச்சி வாங்கி பண்ணலாம், விடிய விடிய போட்டு வச்சு பண்ணலாம். உங்களுக்கு கருணாநிதி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு விட்டு ஓடி போகக்கூடியவரா? அவர் ஏன் சிறையில் அடிச்சாங்க? ஜெயலலிதா எங்கேயா தப்பிச்சு போயிடுவாங்களா? அவர் ஏன் சிறையில் அடிச்சாங்க? உங்களுக்கு புரியல. அன்னைக்கு அவங்க நோக்கம் என்ன வந்துச்சு? திமுக அரசு நோக்கம் என்னவா இருந்துச்சு? அதிமுக அரசு நோக்கம் என்ன? ஜெயலலிதா தமிழ்நாட்டு விட்டு ஓடி போறவங்களா? கருணாநிதி தமிழ்நாட்டு விட்டு வேற எங்கேயா போய் அரசியல் பண்ணிடுவாரா? 2 பேரும் இங்கே தானே கல்லு கூட்டமாக இருந்திருப்பாங்க. அவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? ஏன் ரிமாண்ட் பண்ணீங்க? அப்போ அங்கே நோக்கம் தெளிவாக இருந்துச்சு. இங்கே ரிமாண்ட் பண்ணலன்னு இவங்களே சொல்லிட்டாங்களே. ரிமாண்ட் பண்ணுறதுக்கு அடம் பிடிச்சிருக்கலாம்ல. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை பேசியிருக்கலாம்ல. ரிமாண்ட் வேணுங்க, ஹீனியஸ் கிரைம் ஒத்துக்கிற சிஎம்ஐ பேசியிருக்காங்கன்னு சொல்லி வரலாம்ல. அவங்களே ரிமாண்ட் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்கல்ல. இதை திமுகவினர் இல்ல திமுக கட்சியை சேர்ந்தவர்கள், கடைநிலை தொண்டர்கள் வந்து எப்படி கையாண்டாங்க? அது சரியான முறையா இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? முறை அப்படிங்கிறதுக்கெல்லாம் அரசியல் இடம் கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். தார்மீகம், தர்மம், அதர்மம், நீதி, அநீதி, நியாயம், அநியாயம் இதுக்கெல்லாம் வந்து அரசியல் ஜெயிப்பு தோப்பு அரசியலில் இவ்வளோதான். வென்றீர்களா விட்டீங்களா இவ்வளோதான் கேள்வி. அந்த வகையில் திமுக எதிர்க்கட்சியினர் வந்து ஒரு அவங்களும் வந்து ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. எப்படி தமிழக அரசு திரு உதயநிதியை கைவிட்டதன் மூலமாக ஒரு ஜெர்க்கு கொடுத்துருச்சோ, உதயநிதியை செக்யூர் பண்ணிடுவோம் அப்படின்னு காட்டுறது மூலமாக, அரெஸ்ட் பண்ணிடுவோம் காட்டுறது மூலமாக, ஏய் என்னப்பா அசரே மாட்டாங்க, நம்ம ஏதோ விஜய் வந்து சும்மா நினச்சோம், அவர் வந்து ஒன்றும் பயப்பட நினச்சோம், அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் போகிறாரு அப்படின்னு விஜய் அவர்களுடைய தாவேக்கு அரசு ஒரு ஜெர்க்கு கொடுத்துருச்சு திமுகவுக்கு. அதே போல் திமுகவுடைய தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க, பாஸ் அப்படிலாம் நீங்கள் தப்பிச்சு போயிட முடியாது, நாங்கள் சம்பந்தமே இல்லாமல் திருநெல்வேலியில், திருவண்ணாமலையில், கரூரில், அதாவது போகிற வழி கூட கிடையாது. உங்களுக்கு புரியல, கடலூர், விழுப்புரம், திருச்சி, இப்படி போகிற வழியில் ஏதாவது பிரச்சனை கூட தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ பிரச்சனை அப்படிங்கிறது வந்து காட்டினாங்க. அப்போ நாங்கள் வந்து மறியல் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், பொதுமக்களுக்கு வந்து ரொட்டீன் நடக்கூடாமல் நாங்கள் தடுப்போம், அப்போ வந்து எங்களுடைய வேலையை நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான மெசேஜ் தான். கவர்மெண்ட்டுக்கு வந்து இட் இஸ் நாட் ஈஸி டு டச் டிஎம்கே அப்படிங்கிறது தான். ஸோ வந்து பொலிட்டிக்கலாக 2 பேருமே தே டீல்ட் ஆன் தேர் ஓன். இல்ல, ஏன்னா அது தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் கூட கைது நடவடிக்கை வரைக்கும் போகணுமான்னு நினைச்சேன். ஆனா இப்ப டிஎம்கே நடந்துக்கிற விதத்தை பார்த்தா இது வந்து சரின்னு தான் தோணுது அப்படின்ற ஒரு 2 விஷயத்தை சம்பவம் என்னுடைய கவனத்துக்கு வந்தது. அது வந்து என்னன்னா, கைது நடவடிக்கை சரியா தப்பாங்கிறது அது ஐஓடைய ப்ரொராகேட்டிவ். ஆனால் 2 இடத்துல எக்ஸஸாக நான் கேள்விப்பட்டேன். எவ்வளோ இடத்துல நடந்ததுன்னு தெரியாது. ஒன்று, மயிலாடுதுறையில் திமுகவினர் போய் எல்லாரும் கடை அடைக்க சொன்னது. கடை அடைங்க. அது தேவையில்லாத ஒரு அச்சுறுத்தல். அவரவருக்கு விருப்பம் வந்து அவரவர் அடைச்சிட போகிறாங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலை வரும் தெரிஞ்சு அவங்களே அடைச்சிட போகிறாங்க. நீங்கள் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் போய் அடைக்க சொல்கிறீங்கன்னா என்ன விரும்புகிறீங்கன்னு ஒரு கேள்வி. திருநெல்வேலியில் அப்பாவி இளைஞர் ஒருத்தர் பைக்கில் போகிறார், அவரை எட்டி உதச்சி அடித்து அவ்வளோ பாடாப்படுத்திருக்காங்க காவல்துறை முன்னிலையில். இந்த 2 சம்பவங்களும் பெரிய எக்ஸஸ் நினைக்கிறேன், வித்தவுட் எனி டவுட். அது வந்து கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். உதயநிதி அவர்கள் வெளிவந்துட்டாரு, அதில் மகிழ்ச்சி, அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை. ஆனால் மயிலாடுதுறையில் போய் கடையாக போய் கடையை பூட்டுன்னு சொல்லி சொன்னவங்க ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். காமன் மேன் பைக்கில் போகும்போது, எப்படா நீ பைக்கில் போ, நாங்கள் வந்து மறியல் பண்ணிட்டு இருக்கோம், நீ மீறி பைக்கில் போகணும்னு சொல்லி அவர் எட்டி உதச்சி அடித்து அவருக்கு ஒரு அச்சுறுத்தல். அவர் மனசு எவ்வளோ பதறிருக்கும், அவருடைய ஒய்ஃப் எப்படி நினச்சிருப்பாங்க, அவருடைய பையன், தம்பி, அண்ணன், பையன், சித்தப்பா எப்படி நினச்சிருப்பாங்க, அந்த வீட்டில் எவ்வளோ பதட்டமான சூழ்நிலை இருக்கும். எல்லா டிவிலையும் வந்திருக்கிறாரு, அடிச்சிருக்காங்க, உழைச்சிருக்காங்க, எட்டி உழைச்சிருக்காங்க. அவர் எதற்கு எதிர்கொள்ளணும்? உங்களுடைய பொலிட்டிக்கல் பிரச்சனைக்கு அவர் எதுக்கு எதிர்கொள்ளணும்? காலைல பொழப்ப பார்ப்போம், கடையை திறக்க வந்துடும், எது கடையை மூடணும்?
அப்போ உங்களுடைய பொலிட்டிக்கல் மோட்டிவ்லாம் அவங்க வரணுமா? இந்த 2 சம்பவங்களும் ஒரு பெரிய எக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர்ல குறிப்பிட்ட சில தனியார் பள்ளிகள் வந்துட்டு மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது வந்து அது வந்து பதட்டத்தின் அதுதான் காரணமாகவா? சொல்ல வரேன். நம்ம வந்து ஜெயலலிதா அவர்கள் மரணத்தின் போது யாரும் கடை அடைக்க சொல்லிலாம் கேட்கல. ஆனா அவங்களா அடிச்சாங்க. ஒரு ஒரு அன்வான்டட் சிச்சுவேஷன் வந்துரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவா அதான் சொன்னேன். தஞ்சாவூர்ல மயிலாடுதுறையில அவர்களா கடை அடிச்சிருந்தா கூட தப்பு இல்லன்னு சொல்றேன். அது நம்ம வந்து அது அவங்களுடைய உரிமை. நம்ம வந்து நாளைக்கு எவராவது கடை அடிச்சு போயிருவான். நீங்களா திருப்பி குடுக்க போறீங்க? அப்படி ஏன் துக்கம் கெட்டு போறீங்க? அப்போ வந்து அவருடைய பாதுகாப்பு செஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. அந்த அடிப்படையில தான் தஞ்சாவூர்ல அந்த கிழக்கு காவல் நிலையத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 4 பள்ளிகள். ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வாக்குல வருவாங்க. அந்த இடத்துல சாயந்தரம் 6 மணி வாக்குல தான் திரு உதயநிதி கொண்டு வரப்படுவார்னு அங்க பார்க்குறாங்க. அப்போ வரும்போது அங்க வந்து கட்சிக்காரங்க கூடுவாங்க. இந்த பக்கம் தாவேக்காரங்க கூடலாம், அந்த பக்கம் திமுக காரங்க கூடலாம். அவங்க வந்து மாணவர்கள் வந்து 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அவங்க தான் நேரம் வந்து டியூஷனுக்கு போறேன், ஸ்கூலுக்கு போறேன்னு கிளம்பலாம். ஒரு அன்வான்டட் சிச்சுவேஷன் குழந்தைகளுக்குனால தவிர்க்கிறது அப்படிங்கிறது அது ஒரு தப்பு கிடையாது. ஆ, அதாவது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, தாவேக்கா தரப்புலயும் இது போன்ற விமர்சனங்கள்லாம் இருந்துட்டே தான் இருக்கு. அதுக்கு என்ன மாரியான நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்க? இப்ப இவரு பேசிட்டாருன்னு உதயநிதிய வந்து நீங்க கைது பண்றீங்க. ஆனா உங்க கட்சியினரே வந்துட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அமைச்சர் ஒருத்தவங்க பேசின ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல வந்துட்டு நெறைய புகார்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? குற்றச்சாட்ட வைக்கிறாங்க. பெண்களை இழிவுபடுத்தி பேசுற விஷயமும், தரக்குறைவாக, ரசக்குறைவாக பேசுற விஷயத்திலயும் யாருமே யார் மேலும் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இது என்னுடைய பொதுவான குற்றச்சாட்டு. பெண்களை இழிவுபடுத்துறது தொடர்ந்துகிட்டே இருக்குது. அத ஆளுங்கட்சியோ, எதிர்க்கட்சியோ, மற்ற கட்சி எல்லாரும் ரசிக்கிறாங்க. தே ஆர் ஆல் என்ஜாயிங் இட். இன்டைரக்ட்டா ஒருத்தர் வாய் விட்டு ரசிக்கிறாரு, ஒருத்தர் வெளிய சொல்லாம ரசிக்கிறாரு. அது பெண்கள பத்தி இழிவா இருக்கக்கூடிய பொது புத்தி. அந்த எண்ணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதனால வந்து தாவேக்கா அரசு மட்டும் பாஞ்சு போய் தாவேக்காக்காரங்க நடவடிக்கை எடுத்துரும்னு நான் நினைக்கல. தாவேக்கா அரசோ, திமுக அரசோ, அதிமுக அரசோ கையும் களவுமா சிக்கி பெரிய பிரச்சனையாகி, வெளியில ஒரு சிக்கலாகி, வேற வழி இல்லன்னா ஆக்ஷன் எடுக்கிறாங்களே தவிர, அவர்களாக முன் வந்து பெண்களுடைய மாடஸ்டியை காப்பாத்துறதுக்காக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் எந்த இடத்துலயும் நான் பார்க்கல. ஒரு பாலியல் வன்புணர்ச்சி, ஒரு இழிவாக பேசுதல், அவமரியாதை செய்கள், அவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த மாதிரி அநீதிகளுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல விடிவாளம் கிடைச்சிருக்கான்னு அதை நான் எந்த ஆட்சியும் செய்யவே சொல்ல மாட்டேன். ஓரளவு இருந்துச்சுன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இருந்துச்சு நான் சொல்லுவேன். அது வந்து அதுவுமே முழுமையா சொல்ல முடியாது. ஆனா ஜெயலலிதா அவர்கள் அதுல வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன் எடுத்தாங்க. பெண்களை இழிவுபடுத்திட்டு போறத நான் அனுமதிக்க முடியாதுங்கிற ஒரு பொசிஷன் அந்தம்மா பீரியட்ல ஓரளவு இருந்துச்சு. மத்த எல்லா ஆட்சியுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, இன்க்ளூடிங் தாவேக்கா. இந்த முடிவு அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறப்ப, இங்க நெறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது தெரியும். இந்த முடிவ அவர் எடுத்திருக்கிறாருங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு அரசாங்கம் என்பது பின்விளைவுகள் எல்லாம் பார்த்து இயங்க முடியாது. ஒரு அரசியல் என்பது துணிவோருடைய அடையாளம். அரசியல்ல கோழைகளுக்கு இடம் இல்ல. நீங்க அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோன்னு யாரா மிரட்டுவாங்கன்னு நீங்க ஆப்பரேஷன் சிந்தூர்னு ஒரு ஆக்ஷன் எடுத்தார். அது வந்து ஒரு பெரிய போரா மாறி இருந்துச்சுன்னா, நீங்க பாருங்க இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிக்கல. ரஷ்யா உக்ரைன் போர் நிக்கல. ஈரான் அமெரிக்கா போர் நிக்கல. இந்தியா போச்சு, அடிச்சுட்டு வந்துருச்சு, போர் நின்றுச்சு. அப்ப எப்ப ஆரம்பிக்கும்னு தெரியும், எப்ப முடிக்கும்னு தெரியும். அது அப்படிதான் முடியும்னு உத்தரவாதமா சொல்ல முடியாது. உங்களுக்கு டொனால்ட் ட்ரம்போட இன்னொருத்தர் பவர்ஃபுல்லான ஆள் இருக்கிறாரா? புதினோட பவர்ஃபுல்லான இருக்காங்களா? நெதன்யாகு கூட பவர்ஃபுல்லா இருக்காங்களா? அப்ப 3 பவர்ஃபுல் ஆட்களால நிப்பாட்ட முடியல. ஆரம்பிச்சாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியால பாரத பிரதமர் ஆரம்பிச்சாரு, முடிச்சாரு. உங்களுக்கு பர்பஸ் சால்வ்ட். அப்ப நீங்க இப்படி நடக்குமா, அப்படி நடந்துருமா, இப்படி போயிருமான்னா நீங்க அரசியல் என்பது கோழைகளுக்கான இடம் அல்ல. அரசியல் என்பது துணிந்தவர்களுக்கான இடம். துணிந்த போது ரிவர்ஸ் அடிக்கலாம், பூமராங் ஆகலாம், எதிர்விளைவு எடுக்கலாம், சக்சஸ் கிடைக்கலாம். அதெல்லாம் நீங்க எது நினைச்சதை அடையிறது தான் அரசியல். அது வந்து திரு உதயநிதியும் சரி, திரு விஜயும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவர்கள் நினைத்ததை அடைவதற்கான முயற்சியை செய்யத்தான் செய்வாங்க. அப்படி செய்யறவங்களுக்கு இடம் தான் அரசியல். ஏன்னா, இத எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, கரூர் சம்பவத்துல வந்து நாங்க உங்கள கைது பண்ணவே இல்ல. உங்கள நெனச்சிருந்தா எஃப்ஐஆர்ல போட்டு உங்கள கைது பண்ணியிருந்திருக்கலாம். நாங்க வந்து பெருந்தன்மையா நடந்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. 41 உயிர்கள் பலியானது உங்களுக்கு பெருந்தன்மையா இருந்துச்சுன்னா சந்தோஷம் தான். 41 உயிர்கள் பலியானதற்கு விஜய் காரணம் நினைச்சிருந்தீங்க. விஜய் நாம சொன்னதெல்லாம் கேட்கல, அதன் மீறி பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கு கைது பண்ணியிருந்தா தான் சரி. அது நீங்க பெருந்தன்மை காட்டுறதுக்கு விஜய் மேல உங்களுக்கு கருணை இருக்கலாம். 41 உயிர்கள் மேல விஜய் காரணம் என்று சொன்னால், அப்படி காரணமாக இருக்க முடியாது என்று அறிவித்தவர் அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எந்த ஒரு கட்சித் தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் இந்த சம்பவத்துக்கு பிறகு. அப்ப நீங்க பெருந்தன்மை இன்னைக்கு எப்படி வருது? அன்னைக்கு நீங்க சொல்லுங்க. நான் வந்து பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன். எனக்கு இப்பயும் பேசுறதுல தயக்கம் இல்ல. இதுல தார்மீகமா அரசாங்கத்துக்கு ஒரு கடமை இருக்கு. தார்மீக ரீதியா தாவேக்காவுக்கு ஒரு கடமை இருக்கு. கிரைம் மேட் அவுட் ஆயிருக்கா, மோட்டிவேட்டோட யாராவது செஞ்சாங்களா, யார் பேச்சா யாரா கேட்கலையாங்கிறது புலனாய்வுக்கு உட்பட்டது. உங்களுக்கு புரியுங்களா? இந்த கூட்டத்தை கூட்டியவர்கள் என்ற அடிப்படையில் தாவேக்காக்கும், கூட்டத்துக்கு அனுமதித்தவர்கள் என்ற அடிப்படையில் அரசுக்கும் 2க்கும் தார்மீக பொறுப்பு இருக்கு. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றோம்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுல வந்து குற்றம் இருக்குதா, அது வந்து கிரைம் வந்து விசாரணைக்கு பிறகு தெரியும். அதுல குழப்பம். அப்ப இவர்கள் வந்து பெருந்தன்மையா நாங்க விட்டோம் அப்படின்னா, பெருந்தன்மையா நீங்க விஜயை விடுங்க. 41 உயிருக்கு என்ன வச்சிருக்கீங்க? அப்ப 41 உயிரில நாங்க பெருந்தன்மையா இருக்கணும். நீங்க அரசாங்கத்தை மக்கள் உங்களுடைய சிட்டிசனோட உயிரை நீங்க அலட்சியமா பார்த்திருக்கீங்களா? அது ஏற்க முடியாது. நீங்க பெருந்தன்மை என்பதற்கு அரசாங்கத்தில் இடம் கிடையாது. குற்றம் நடந்திருந்தால் தண்டனை, கண்டனை. அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. குற்றம் நடக்கலைன்னா அமைதி.
அப்போ அன்னைக்கு திரு விஜய் அவர்கள கைது பண்ணாததற்கும், இன்னைக்கு உதயநிதி அவர்கள் கைது பண்ணதற்கும் பின்னாடி அரசியல் இருக்கா? அரசியல்வாதிகளுடைய எல்லா ஆக்ஷனுக்கு முன்னாடி அரசியல் இருக்கும். நீங்க இந்தியாவில், உலகத்தில் ஒரு புனிதமான அரசியல்வாதி அவரெல்லாம் நீங்க வந்து அப்பழுக்கற்ற ஒரு நோ பொலிட்டிக்கல் மோட்டிவ் பிஹைண்ட் ஹிஸ் ஆக்ஷன் சொல்ல முடியாது. நல்ல விதமான பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இருக்கும். உங்களுக்கு நல்ல விதமான பாசிட்டிவான பொலிட்டிக்கல், ஆனா ஒரு ரீசன் இல்லாம, ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இருக்கவே இருக்காது. அமைதியா ஒரு அரசியல்வாதி இருக்கவே மாட்டாங்க. ஒரு ஆக்ஷன்ல இருந்தாங்கன்னா அதுல ஏதாவது ஆதாயம் தரத்தான் பார்ப்பாங்க. அது உதயநிதியும் சரி, அது விஜயும் சரி, அது ஸ்டாலினும் சரி, அது எடப்பாடியும் சரி. இஃப் தே ஆர் ஆக்டிங், அவங்க வந்து அவங்களுடைய பெனிஃபிட்ட மனசுல வச்சு தான் செயல்படுவாங்க. அப்ப இது டைவர்ட்டிங் பாலிடிக்ஸா? ஏன்னா இங்க தாவேகா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து திமுக தொடர்ந்து வச்சுட்டே டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ வந்து ஊடகங்களால மாத்த முடியும். ம். ம். அவங்க அரசாங்கத்தால டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அரசியல்வாதி டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். திரு உதயநிதியும் திரு விஜயுமே பேசி வச்சிருக்கலாம்னு சொல்லி ஒரு கிளப்பி விடலாம் ஒருத்தர். பாஸ் காவிரி பிரச்சனைக்கு வராங்க. 2 பேரும் காங்கிரஸ்க்கு வராங்க. நீங்க நேத்து வரைக்கும் கூட்டணில இருந்தீங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணில இருக்கேன். நம்மள தான் சொல்லுவாங்க. நம்ம இப்படி திருப்பி விட்டுறவங்க கூட யோசிச்சிருக்கலாம். அப்படி ஒரு ப்ளேம் வந்து பொதுவுல வரலாம். நான் சொல்ல வருது ஊடகங்களுடைய கடமை என்ன? வாங்க பாஸ் காவிரிக்கு போவோம், திரும்பி கூப்பிடணும். நீங்க ஓகே, நீங்க த்ரிஷா விஷயம் பேசிட்டீங்க. கைது, ரிமாண்ட் எல்லாம் வெளிய வந்து முடிஞ்சு சட்டம் வாங்க இப்போ வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க வரணும். அப்ப இந்த ஊடகங்கள் தான் திசை திரும்பாமல் பார்க்க முடியும். ஏன்னா என்ன டாபிக் எடுக்கிறது, என்ன டாபிக் எடுக்கக்கூடாது யார் தீர்மானிக்கிறா? ஊடகங்கள் தான் தீர்மானிக்கின்றன. அப்போ ஊடகங்கள் தங்களுடைய நோக்கத்தை வச்சுட்டு இதுதான் ரேட்டிங் வரும்னு வச்சுக்கிட்டு திசை திருப்புறாங்களோன்னு அரசியல்வாதி மேலே பழி போடுறாங்க. அரசியல்வாதிகள் 1000 ஆக்ஷன் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. 1000 விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு கட்சியும் அதிமுகவில் ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கு, திமுக ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்தை புதிய தமிழகம் கட்சி கூட்டத்தை எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் ஆக்ட் ஆன் தேர் ஓன். அவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நீங்க தானே முடிவு பண்றீங்க எதை முதல் பக்கத்தில் போறது, எதை 13ஆம் பக்கத்தில் போறதுன்னு. அப்போ திசை திருப்பப்படுதான்னா அதுக்கு ஊடகங்கள் தான் பொறுப்படுது. அரசியல்வாதி செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஐடியில் உட்காந்துருக்க அரசியல் தபஸ் பண்றதுக்கு உட்காந்துருக்காங்க. இப்ப வந்துட்டு இது வந்து எதிர்க்கட்சிகள் வந்துட்டு அரசியல் பண்ணாம அவையலா பண்ணணும்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி, இதுவும் நம்ம அரசியல் நடவடிக்கை அப்படின்ற கோணத்திலே பார்க்கலாமா அப்படின்னு தான் நான் முடிக்கணும்னு அரசியல் நினைக்கிறேன். இருக்கத்தான் செய்யும். ம். அது பொதுமக்களுக்கு குந்த விலைக்கு தான் நல்ல நோக்கத்துக்கான்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு கட்டத்தில் அது கைது நடந்ததோ, ரிமாண்ட் ஆச்சோ, விடுதலை ஆனாங்களோ, சட்டமன்றத்தில் கூடினாங்களோ அது பிரச்சனை இல்லை. பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய போக்கு நிற்கணும். அதற்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அதற்கு எது செஞ்சாலும் தகும். நிச்சயமா சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார்.